வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. திருமலையில் உள்ள சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பிப்ரவரி மாதம் புக்கிங்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுங்க. இன்னையோட 300 சிறப்பு தரிசனம், மத்தியானம் அக்காமடேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு. பிப்ரவரி மாதம் மொத்தமாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது நாளைக்கு 25ஆம் தேதி சீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் ஒன்று நடக்குங்க. தினசரி அலிப்பரி நடைபாதை ஆரம்பத்தில் நடக்குது. இதில் போய் கலந்துக்கிட்டு இதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. அது டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங் நாளைக்கு ஆரம்பிக்கிறது. அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு மாதமும் 25ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இந்த மாதம் 26ஆம் தேதி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க. இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் கலந்துக்க முடியும். சிங்கிளாக டிக்கெட் எடுக்க முடியாது. 1600 டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு 800 கிட்டத்தட்ட கணக்கு வரும். 1600 டிக்கெட்டு 2 பேர் கலந்துக்க முடியும். ஆண்கள் பெண்களும் கணக்கு கிடையாதுங்க. யார் வேணாலும் டிக்கெட் எடுக்கலாம். ஆனால் 2 பேர் தான் எடுக்க முடியும். தினசரி காலையில் 9 மணிக்கு இந்த ஹோமம் அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் நடக்குது. இது 9 மணிலேருந்து 11:30 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு இங்கே டிக்கெட்லாம் வாங்கி ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஹோமம் முடிஞ்ச பிறகு நீங்கள் திருமலைக்கு நேரடியாக போகலாம். மத்தியானம் 3 மணிக்கு சிறப்பு 300 சிறப்பு தரிசனம் டிக்கெட் பார்த்தீங்களா, அது வழியாக நீங்கள் போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். நேரடியாக போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். அன்றைக்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 3 மணிக்கு தரிசன டைம் போட்டு டிக்கெட் நீங்கள் வாங்கும்போதே வந்துடும் அதில் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இந்த ஹோமத்தில் இங்கே கலந்துக்கணும். அலிப்பரி நடைபாதையில் இருக்கிற ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே 300 சிறப்பு வழி கவுண்டரில் ஒட்டி காமிச்சிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாங்க. இது டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங். வழக்கமாக 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம புக்கிங் போயிட்டுருக்கு. பிப்ரவரி மாதம் புக்கிங்கே நீங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனால் டிசம்பர் மாதத்துக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஹோமம் மூலியாக இருக்குது. இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதே மிக மிக சிறப்பான விஷயமா சொல்கிறாங்க. தனிநபர்களால் ஒரு பெரிய பெரிய ஹோமங்கள்லாம் நடத்துறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு இன்றைக்கி. ஆனால் டிடிடி நிர்வாகம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 வேத பிராமணர்களை வச்சு மிக சிறப்பாக இந்த மாதிரி ஒரு யாகம் நடத்துறதுல அதில் நம்ம கலந்துக்கிட்டு பெருமாளை நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஹோமத்தில் நம்ம கலந்துக்கிட்டு அதே சமயம் நேரடியாக அடுத்த அன்னைக்கே போய் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது ஒரு டிக்கெட்டு விலை 1600 சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 800 டிக்கெட்டு. இது நாளைக்கு காலையில் புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது தனியாக இதுக்குன்னே வச்சுருக்காங்க. ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் அப்படின்னு அந்த புக்கிங் போர்ட்டலில் வருது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உடனே நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகலாங்க. டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங் இது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இது அலிப்பரி நடைபாதை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அலிப்பரி டோல்கேட் இருக்கும். பெரிய கருடார்வாள் சிலை, பெரிய கருடன் சிலை இருக்கும். அந்த கருடன் சிலை தாண்டினோடனே பெரிய ஆர்ச் ஒன்று இருக்கும். அது தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சப்தகோ பிரதட்சண சாலான்னு ஒரு கோசாலா ஒன்று இருக்குங்க. கிருஷ்ணன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு கோசாலா ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் கோமாத பூஜைலாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஹோமம் நடத்துறது இடம் பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே தான் அந்த ஹோமம் டெய்லி நடக்குதுங்க. அது அப்போ குறிப்பிட்ட நாள்லாம் கிடையாது, தினசரி இந்த ஹோமம் நடக்குது. இதில் கலந்துக்கிட்டு போய் அன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. டிசம்பர் மாதம் லீவில் வந்திருக்கோம், டிசம்பர் மாதத்துல சாமி பார்த்தவன வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நேராக போய் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்புங்க. அது ரொம்ப குறைவான டிக்கெட்டுகள் தான் இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் டிக்கெட் புக்கிங் முடிஞ்சிடும். அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துங்க. இப்போ இன்றைக்கி 300 சிறப்பு தரிசனம் அக்காமடேஷன் 2மே ஓப்பனாக இருந்துங்க. அதை பற்றின ஒரு சின்ன தகவல். இந்த 300 டிக்கெட்டில் என்னோட அண்ணனுக்கும் அன்றைக்கும் நான் டிக்கெட் எடுத்திருக்கேன். இதில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு 8 மணி ஸ்லாட்டில் டிக்கெட் எடுத்தேன். 28 நாள் தான் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,05,000 டிக்கெட் இன்றைக்கி மொத்தத்தில் இஷ்யூ பண்ணாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுங்க. 1/2 hour டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் 2 மணி ஸ்லாட்டு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இரவு 8 மணிக்கு மேலே உள்ள ஸ்லாட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போயிட்டு இருந்தது. 1/2 hour எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. 10:25க்கு மேலே டிக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே இருக்கிறவங்க தான் எடுத்திருப்பாங்க. புதுசாக லாகின் பண்ணி எடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது. 10:35 கிட்டத்தட்ட எல்லா டிக்கெட்டுமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் மத்தியானம் அக்காமடேஷன் அதில் நான் அவங்களுக்காக தான் எடுத்தேன். 100 ரூபா ரூமில் தான் அக்காமடேஷன் எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு. கரெக்டாக 3 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு 2.5 நிமிஷம் வந்ததுங்க. உடனேலாம் வரல, 2.5 நிமிஷம் வந்தது. ஆனால் அவைலபிள் இருந்ததுங்க. திருமலை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. திருமலையில் எவ்வளோ அக்காமடேஷன்ஸ் இருக்குது, திருப்பதியில் எவ்வளோ அக்காமடேஷன் இருக்குதுன்னு தனித்தனியாக எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதில் தான் ஓப்பன் பண்ணி எடுத்தாங்க. 100 ரூபா ரூம் கிடச்சிது. அதை வச்சு எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பதியில் உள்ள அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது திருப்பதியில் டிக்கெட் இருந்தால் தான் ரூம் புக்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல 3ஆவதாக அந்த விஷ்ணு நிவாசமும் போன மாதம் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அது உறுதியாகிடுச்சிங்க. இந்த தடவை நான் நேரடியாக அதில் பார்த்தேன். அதில் ஏற்கனவே சீனிவாசம் மாதவம் மட்டும்தான் டிக்கெட் இருந்தால் தான் இந்த ரூம் எடுக்க முடியுங்கிற மாதிரி இருந்தது. இந்த தடவை விஷ்ணு நிவாசமும் சேர்ந்தாங்க. அதில் இருக்குது டிக்கெட் இருந்தால் தான் விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், மாதவம் இது 3லையுமே ரூம் எடுக்கலாம். இல்லைன்னா ரூம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் விஷ்ணு நிவாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசதி என்னென்னா நீங்கள் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கே கவுண்டர் வச்சுருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து இரவு 10 வரைக்கும் அந்த கவுண்டர் திறந்துருக்கும்.
அதனால் அதில் போய்ட்டு நீங்கள் ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசத்தில் மட்டும் இருக்குது. பட் சீனிவாசமோ மாதவமோ நீங்கள் நேரடியாக போய் ரூம் எடுக்க முடியாது. இனிமேல் திருப்பதிக்கு ஆன்லைனில் ரூம் எடுக்கணும், டிக்கெட் கையில் இல்லை அப்படின்னா திருச்சானூரில் இருக்கிற தோலப்பா கார்டன் மட்டும்தாங்க. 108 ரூபா ரூம் வாடகை, 304 ரூபா வாடகை, 2 வாடகையில் ரூம் இருக்கும். மொத்தம் 24 ரூம் தான் இருக்குது. இது தவிர ஆன்லைனில் டிக்கெட் இல்லாமல் திருப்பதியில் ரூம் எடுக்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட அதுமாரி ஆயிடுச்சு. இதை பற்றின விவரங்கள்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பக்தர்கள்லாம் அவங்களோட அனுபவத்தெலாம் சொல்லுவாங்க. அதை பொறுத்து மற்ற வீடியோக்கெலாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.